குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் நேஷனல் இன்கம். ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. த நேஷனல் இன்கம் இஸ் த மெஷர் ஆஃப் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ் ப்ராடக்ட் பை an economy over a period of time, normally a year. நேஷனல் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ஸ் அண்டு சர்வீசஸ்லாம் இருக்குது இல்லையா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம கண்ட்ரியில் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கிறான். எந்த மாதிரினா ஒரு வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டு அதோட இன்கம் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நேஷனல் இன்கம். செகண்ட் கொஸ்டின், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இல்லைனா ஜிடிபி. இதுவும் ரெகுலராக கேட்குற 2 மார்க்கு. ஜிடிபி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. அது இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்கானமி எப்படி க்ரோத் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து ஜிடிபி. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வைஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கனாமிஸ்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்து ஜிடிபிங்கிறான். அதோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்து. ரெண்டாவது பாயிண்ட்டு, ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ளாக்ஷன் அண்டு டிஃப்ளாக்ஷன். மூணாவது, எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஸ்டடி ஆஃப் பப்ளிக். ஓகேங்களா, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்னா என்னவாக இருக்கும்? எக்கனாமிக்னா என்ன? பொருளாதாரம். க்ரோத்னா பொருளாதாரத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆய்வு பண்ணுறோம், படிக்கிறோம். சரிங்களா, அதே போல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாக்ஷன் அண்டு டிஃப்ளாக்ஷனுங்கிறான். இன்ஃப்ளாக்ஷன் டிஃப்ளாக்ஷன்னாவே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பணவாட்டத்தின் சிக்கல்கள் என்னென்ன மாதிரிலாம் எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட சக்தி எப்படி என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பர்ச்சேசிங் பவர் எஸ்டிமேஷன். ஸ்டடி ஆஃப் பப்ளிக் அப்படிங்கிறது பொது ஆய்வு.